நண்பர்களே, நீங்க ஆண்ட்ராய்ட் போனை யூஸ் பண்ணுவீங்கன்னா அங்க கூகுளோட ஜெமினி இருக்கும். நீங்க அதை பயன்படுத்துவீங்கன்னா கூகுள் ஒரு செமையான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பா கூகுளோட ஜெமினில நானோ பனானாவை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒருத்தான அப்டேட்னு சொல்லுவேன். நான் லைட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு அதை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னதான் மக்கள் வெப் பிரவுசரை அதிகமா பயன்படுத்தினாலும் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டிங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ சாட் போர்டு தான். அதுல குறிப்பா கூகுளோட ஜெமினி, ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா நான் இந்த வீடியோல எதை பத்தி நான் பதிவு பண்ண போறோம்னா கூகுளோட ஜெமினி, அதுவும் கூகுளோட ஜெமினிக்குள்ள இருக்கக்கூடிய நானோ பனானாவை பத்தி தான் நம்ம பதிவு பண்ண போறோம். அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்க கூகுள்காரன் ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க நானோ பனானாவை திறந்தாலே உங்களுக்கு விதவிதமான போட்டோவை ரெடி பண்ணணும் தானே ஆசையா இருக்கும். அதுல நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி நீங்க அவுட்புட்டா எடுக்கணும்னு நினைப்பீங்க, அப்படித்தானே? ஆனா நீங்க எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இமேஜை நீங்க பார்த்துட்டு அந்த இமேஜை கூகுளோட ஜெமினிக்கு அனுப்பி அதுல ஒரு சில இடங்களை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிருப்பீங்க. இனி அப்படிலாம் இல்ல, டிராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் கடைசியா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது இப்ப இல்ல, லாஸ்டா சொல்றேன். இப்ப ரீசெண்டா கூகுள் ஜெமினிக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ல உள்ள முக்கியமான ஒரு செட்டப்பை தான் நம்ம இந்த வீடியோல ட்ரை பண்ண போறோம். என்ன செய்யறோம், வழக்கம் போல கூகுளோட ஜெமினியை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ட்ரை அவர் லேட்டஸ்ட் ஃபாஸ்ட் மாடல் நவ் பவர்ட் பை 3 ஃபிளாஷ் புதுசா அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அதை இங்கேயே லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், வழக்கமா போனோட கேமராவை நான் ஓபன் பண்ண இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரு போட்டோவை நான் எடுத்துறேன். அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த டப்புக்குள்ள ஒரு குடம் இருக்கு, பிளாஸ்டிக் குடம் இருக்கு. இதை நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். எப்படி ரிமூவ் பண்ணுவேன், வழக்கமா எல்லாரும் செய்யக்கூடியதுதான். கீழே ப்ராம்ப்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். கீபோர்டு ஓபன் ஆயிடுச்சு, ரிமூவ் திஸ் பாட் அப்படின்னு சொன்னா ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு இமேஜை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் அப்படி பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இமேஜை நான் தட்டுறேன். வாவ், இதுக்கு முன்னாடி நீங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வராது. மார்க் அப் பாருங்க, ஸ்கெட்ச், டெக்ஸ்ட், விதவிதமான கலர்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கலரு, 3, 6, ஒரு 7 கலர் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ரெட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் பண்றேன். ரவுண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், டன் கொடுத்துறேன். டன் கொடுத்துட்டு இப்போ ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், ரிமூவ் திஸ். பாப்போம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நானோ பனானா, சாரி கூகுளோட ஜெமினி லோடிங் நானோ பனானா அப்படின்னு தான் வருது. சரி, ரிசல்ட் வந்துருச்சு. அப்படியே மேல ஸ்வைப் பண்ணுவோம். பாருங்களேன், செவல அந்த டப்ல குடம் இருந்துச்சு, டப்ல குடமே இல்லாத மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருச்சு. பாருங்க, இது வந்து கூகுளோட ஜெமினியோட இமேஜ். என்னோட இமேஜ் இதுதான். செவல ஜஸ்ட் ரவுண்ட் தான் பண்ணிருக்கேன். ரவுண்ட் பண்ணி ரிமூவ் திஸ் தான் போட்டிருக்கேன். இத மாதிரி நீங்க நிறைய ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். கேமராவை ஓபன் பண்றேன், ஒரு போட்டோ எடுத்துட்டேன், அட்டாச். சரியா, இப்ப நான் என்ன பண்றேன், அந்த இமேஜ், அதாவது அப்லோட் இமேஜை தட்டுறேன். தட்டின உடனே இப்ப ஸ்கெட்சை நான் யூஸ் பண்ணல, இப்ப நான் டெக்ஸ்டை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு ஆட் ஃப்ளவர்ஸ் நியர் ஸ்லிப்பர்ஸ். சரியா, மறுபடியும் பண்றேன், ஆட் ஃப்ளவர்ஸ் நியர் ஸ்லிப்பர்ஸ். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இந்த இமேஜ். இப்போ நான் டன் கொடுக்குறேன். என்ன செய்யறேன், ஜெனரேட் ஃப்ளவர்ஸ். என்னன்னு பாப்போம், என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். இந்த கூகுளோட ஜெமினி ரிசல்ட் வந்துருச்சு. செமங்க, செமங்க பாருங்க. ஸ்லிப்பர்ஸ் பக்கத்துல பூ அப்ளை பண்ணுனேன், செமையா அப்ளை பண்ணிருக்கு பாருங்க, கார்ஜியஸ். இது நான் அப்லோட் பண்ண இமேஜ். அங்க நான் டெக்ஸ்ட கொடுத்துருக்கேன். சரிங்களா, எனக்கு கூகுளோட ஜெமினி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இமேஜை கொடுத்துருக்கு. செமல. என்ன, நீங்க ஒரு இமேஜ கூகுளோட ஜெமினிக்கு அனுப்பி அதுல நீங்க ரிமூவ் பண்ணக்கூடியத பெரிய ப்ராம்ப்டை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ரவுண்ட் பண்றது, அதே மாதிரி லெட்டர்ஸை கொடுத்து ரிமூவ் பண்றது,
பண்றது ஒர்த்துங்க, அமேசிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. கூகுளோட ஜெமினில நவம்பர் மாசம் ஒரு புதிய அப்டேட்டை களத்தில் இறக்கி விட்டாங்க, சிந்த் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஏ மூலியமா இமேஜ் எல்லாம் ரெடி பண்றாங்கல்ல, ரெடி பண்ணி இது என்னோட இமேஜ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அது வந்து ஏ இமேஜ் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சிந்த் ஐடியை கூகுள் ஜெமினி யூஸ் பண்றாங்க. இவ்வளவு இமேஜ் அப்லோட் பண்ணி நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணோம், இது ஏ இமேஜா இல்லட்டா வேற எதுவுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக சிந்த் ஐடி நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ கூகுள் ஜெமினி என்ன சொல்றாங்கன்னா, வீடியோவையும் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமா ஒரு 100 MB, அதாவது 90 செகண்ட் உள்ள வீடியோவை கூகுளோட ஜெமினிக்கு நீங்க அனுப்பி இது ஏஐல கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோவா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். உடனே கூகுள் ஜெமினி என்ன செய்யும், அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோட பதிவு ஒர்த்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணணும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா உங்க கண்ணுல அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.